சென்னையில் கஞ்சா விற்று பலரது குடும்பத்தின் வாழ்வில் கொல்லி வைத்த 2 இளைஞர்கள். கஞ்சா, கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் சிக்கி தொடர்ந்து சேஷ்டையில் ஈடுபட்டு வந்ததால் சுற்றி வளைத்த போலீஸை பார்த்ததும் எகிரி குதித்து ஓடும்போது தவறி விழுந்து கால்கள் முறிவு. செங்கல்பட்டு மாவட்டம் வல்லம் ஏஜி சர்ச் பின்புறமாக வசித்து வருபவர் முனுசாமி என்பவருடைய மகன் 22 வயதான அருண் மற்றும் அவரது உறவினர் வேதகிரி என்பவரது மகன் 24 வயதுடைய மணிகண்டன். இதில் மணிகண்டன் மீது ஏற்கனவே 2 முறை கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறதாம். அருண் மீது மதுரையில் தனது சொந்த மாமியாரை கொலை செய்ததாக கொலை வழக்கு உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் வல்லம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது. அவர்கள் பாரதிபுரம் செல்லும் சாலை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருப்பதை கண்டுபிடித்து அவர்களை போலீசார் நெருங்குவதை கண்டதும் இருவரும் தப்பி ஓட முயற்சித்து எதிரே உள்ள பாழடைந்த பங்களா காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிக்கும் போது அங்குள்ள பாறையில் விழுந்து காலில் பலமாக அடிபட்டு இருவருக்கும் கால் முறிவு ஏற்பட்டதாம். அவர்களை மீட்ட காவல்துறையினர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அங்கு அவர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டது. சிகிச்சை முடிந்தவுடன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்.